Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இந்த saree பாத்தீங்கன்னா ஒரு அழகான சாஃப்ட் சில்க் saree ஃபுல்லாவே வந்து ஜரி இருக்கு. இந்த மாதிரி ஹாரிசான்டல் லைன்ஸா ஜரி இருக்கு. and border வந்து plain-ஆ இருக்கு. plain borderல ஒரு mango motif மாதிரி இருக்கு. சாரியோட கலர் வந்து ரெட்டும் பிங்க்கும் கலந்த ஒரு டபுள் ஷேடட் கலர். and முந்தான பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரேயிஷ் கலர்ல கொடுத்திருக்காங்க முந்தான. அதுல வந்து சில்வர் ஜரி வருது. உடம்புல வர ஜரியும் இது ஒண்ணுதான். பட் இதுல வரும்போது ஒரு மாதிரி டல் சில்வர் மாதிரி இருக்கு. இதுல கொஞ்சம் பிரைட் சில்வரா இருக்கு. and நம்ம இந்த சாரியில இதுக்கு ஏத்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வர்க் பண்ணன்றதை காட்டுறேன் பாருங்க. சாரியோட கொடுத்த ப்ளவுஸ் இதுதான். சாரியோட முந்தான கலர்லேயே வந்து ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்டர் எதுவும் கிடையாது, ஜரி பார்டர் எதுவும் கிடையாது, பிளெயின் மெட்டீரியல் தான். ஸோ நம்ம நல்லா அழகாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி சொல்லிடுறேன் நான். அந்த ஜரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மைல்டு சில்வர் கலரில் ஒரு ஜர்தோசி எடுத்து வச்சிருக்கேன், சாதி எடுத்திருக்கேன். அது கூட சாரியோட கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி வாட்டர் சீக்வன்ஸ் 2 கலர் எடுத்திருக்கேன். ஆரஞ்சும் பிங்க்கும் கலந்த மாதிரியான கலர் தான் அந்த சாரியோட கலர். ஸோ அந்த 2 கலர்லேயும் வந்து வாட்டர் சீக்வன்ஸ் நம்பர் 4 சைஸில் எடுத்திருக்கேன். அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சென்டரில் இது வந்து எல்போ ஸ்லீவ், சென்டர் ஸ்லீவ் பார்டர்ல இருந்து இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் டிசைன் வர மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரான்ச்சஸ், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இதில் நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணலான்றது காட்டுறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவுட்லைன், இந்த ஃப்ளவருக்கு அவுட்லைன்லாம் வந்து இந்த ஜர்தோசி தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஜர்தோசியில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம அவுட்லைனாக இந்த ஜர்தோசி யூஸ் பண்ண போகிறோம். இங்கேருந்து த்ரெட் எடுத்துட்டு சின்ன சின்னதாக ஸ்டிச்சஸ் போட்டு இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்து முடிச்சிடலாம். ஒரு பெட்டல் முடியும் போதும் ஒரு நாட் போட்டு அடுத்த பெட்டலில் ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கே வந்துடுச்சு இல்லையா, அடுத்து இன்னும் ஒரு பீஸ் ஜர்தோசி வச்சு இந்த பெட்டலை முடிச்சிடணும். நான் அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து முடிச்சிடலாம். இங்கே ஒரு நாட் போட்டுட்டு திரும்ப அடுத்த பெட்டலுக்கு கீழே இருந்து ஆரம்பிச்சு இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே ஒரு லைன் போடணும். இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இதுக்கு இந்த ஃப்ளவருக்கெல்லாம் அவுட்லைன் போட்டு முடிச்சிருக்கோம் இல்லையா, அடுத்ததாக உள்ளே வந்து நம்ம சீக்வன்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். சீக்வன்ஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி 2 கலர் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் வாட்டர் சீக்வன்ஸும் இந்த ரெட்டிஷ் பிங்க் கலரில் வாட்டர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஷேடில் பார்த்தா பிங்காக இருக்கும், ஒரு ஷேடில் பார்த்தா ரெட்டாக இருக்கும். டபுள் ஷேடட் கலர் இது. ரெண்டையும் கலந்தால் தான் அந்த கலர், இந்த சாரியோட கலர் வருது. அது மாதிரி த்ரெட் வந்து அந்த ஸ்விங் த்ரெட் வந்து இந்த ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். அதுக்கு நல்ல 2க்கும் சேர்த்தா வர மாதிரி பிரைட் கலர் எடுத்திருக்கேன். வாட்டர் சீக்வன்ஸில் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சீக்வன்ஸ் வந்து அந்த த்ரெட் வந்து சீக்வன்ஸோட கலருக்கு யூஸ் பண்ணணும். இப்படி ஒரு த்ரெட் ஒரு சம்கியாக வச்சு அட்டாச் பண்ணிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 சம்கி மட்டும் அந்த ரெட்டிஷ் பிங்க் கலர், அடுத்த 2 சம்கி வந்து ஆரஞ்சு கலர். இது மாதிரி வைக்கும்போது அந்த ஃப்ளவர் வந்து நல்லா ஷேடிங் கொடுத்த மாதிரி அழகாக இருக்கும். ஒரு கிளாஸி எஃபெக்ட்லேயும் இருக்கும். சம்கி யூஸ் பண்ணுறதுனால கிளாஸி எஃபெக்டில் இருக்கும். இங்கே வந்து முடிச்சிடணும். அது சம்கி வந்து நம்ம நார்மலாக ஓவர்லாப்பிங் டெக்னிக் பண்ணுவோம்ல, அதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வர மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸுக்கும் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம் இல்லையா, ஃப்ளவரோட சென்டர்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு சில்வர் கலர் ஒர்க் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்காக நான் ரெயின்போ கலரில் சில்வர் கலர் வந்து ரெயின்போ ஷேடில் எடுத்திருக்கேன். அதாவது டபுள் ஷேடாக வரும்ல, அந்த இதில் சில்வர் கலர் எடுத்திருக்கேன். இந்த குட்டி கட் தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2 கட் தானே எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவரோட சென்டரில் ஏற்கனவே சம்கி போட்டிருக்கோம்ல, அந்த சம்கிக்குள்ளேருந்து த்ரெட் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இங்கே ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப இந்த சம்கி இங்கேருந்து அதே மாதிரி ஒரு 2 கட் தானா போட்டு இங்கே ஒரு லாக். இந்த மாதிரி இந்த 3 பெட்டல்ஸுக்கும் சென்டர் பண்ணி ஒரு சில்வர் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ப்ளவுஸோட சாரியோட முந்தானையில் நிறைய சில்வர் வருது இல்லையா, ஸோ அதுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த ஒர்க் பண்ணுறேன். இங்கே ஒரு 2 கட் தானே போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்ததாக அந்த கொடி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பிரான்ச்சஸ், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம சில்வர் ஜர்தோஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் காட்டுறேன். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிரான்ச்சஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம சில்வர் கலர் ஜர்தோஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பீஸாக எடுத்து ஜஸ்ட் லைன் மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த சாரியில் முந்தானையில் கொஞ்சம் அந்த ஜரி வந்து நல்லா சில்வராக தெரியுது. அதே நேரத்தில் சாரியில் வரும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அந்த டல் கோல்டு மாதிரி தெரியும், சில்வரும் கோல்டும் கலந்த கலராக இருக்குது. அதனால நம்ம இந்த ஃப்ளவருக்கு வந்து அந்த ஜர்தோஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த லீஃப் ஸ்டெம்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த பியூர் சில்வர் யூஸ் பண்ணுறோம்.
இந்த ஃப்ளவர்ஸ்க்கு பக்கத்துலலாம் அங்கங்கே சின்ன சின்னதாக பட்டு மாதிரி போட்டிருக்கேன், ஒரு 3 பெட்டல் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்குமே வந்து நம்ம சில்வர் கட் தானே யூஸ் பண்ண போகிறோம், அந்த ரெயின்போ சில்வர் தான். ஃபஸ்ட்டு இந்த டிப்பில் இருந்து த்ரெட் எடுத்துட்டு ஒரு 2 கட் தானே போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு கீழே ஒரு லாக், திரும்ப சைடில் இந்த பெட்டலுக்கு இது மாதிரி ஒரு 3 இது, இங்கேயும் 2 கட் தானே மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப அந்த சைடு இதே மாதிரி இந்த எல்லா பட்ஸையும் முடிச்சு விட்டுடலாம். இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இடையில அங்கங்கே கொஞ்சம் டியூப் பீட்ஸ் வச்சிருக்கேன், சல்லி பீட்ஸ் சொல்லணும்ல, அது அங்கங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அது வச்சு ஒரு சுகர் பீட் வச்சு முடிச்சிருக்கோம். சைடில் 2 சின்னதாக போட்டிருக்கோம். அண்ட் பார்டர் லைனுக்கு வந்து சும்மா ஜரி லைன் மட்டும் போட்டிருக்கேன், சில்வர் கலர் ஜரி லைன் மட்டும். இதோட பேக் நெக் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்க. பேக் நெக்கில் வந்து சிம்பிளாக ஒரு சைடு மட்டும் வர மாதிரி போட்டிருக்கோம், அதாவது மேலேருந்து கீழே எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி. நெக் லைனுக்கு வந்து அதே மாதிரி ஜரி லைன் மட்டும் ஒரு 4 லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் இது மாதிரி ஒரு பாதி மட்டும் வர மாதிரி போட்டு முடிச்சிருக்கோம். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது டிசைன். அதாவது சிம்பிளான மெட்டீரியல்ஸ் தான், சீக்வென்ஸ் அண்ட் டியூப் பீட்ஸ் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மெட்டீரியல்ஸ் தான். அதில் வந்து நம்ம நல்லா கிளிட்டரிங்கான ஒரு ஷைனிங்கான ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வாட்டர் சீக்வென்ஸ்ன்றனால நல்ல ஷைனிங் கொடுக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.